நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு புதுவிதமான ஸ்டாண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டாண்டோடைய அன்பாக்சிங் அண்ட் அசெம்பிளிங் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டை நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் யாராவது ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ண போறோம். எப்படி கிஃப்ட் கொடுக்க போறோம் அப்படின்றத பத்தி வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். முதல்ல நம்ம இந்த ஸ்டாண்டை ஏன் வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ஏபிஎஸ் பைப்பு அண்ட் கிளாம்ப் பயன்படுத்தி ஈஸியாக அசெம்பிள் பண்ற மாதிரியும் தேவையில்லாத நேரத்தில் கழட்டி வேற இடத்துக்கு எடுத்து போகிற மாதிரியும் நிறைய மாடல் ஸ்டாண்ட் செஞ்சுருக்கோம். இருந்தாலும் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்எஸ் மெட்டல் பயன்படுத்தி ஸ்டாண்ட் செஞ்சு காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி எம்எஸ் மெட்டலில் ஸ்டாண்ட் செஞ்சு பயன்படுத்தும் போது அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி நம்ம இப்போ தீர்வு கண்டு இந்த ஸ்டாண்டை வடிவமைச்சிருக்கோம் அப்படின்றதையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். குறிப்பாக நம்ம இந்த எம்எஸ் மெட்டல் பயன்படுத்தும் போது துரு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டாண்டு தயாரிச்சிருவோம். ஸ்டாண்டு தயாரிச்சதுக்கப்புறம் மேலே பெயிண்ட் பண்ணுவோம். நம்ம ப்ரஷ்ஷில் பெயிண்ட் பண்ணும்போது சீக்கிரமாக துரு பிடிக்கும். அதே கொஞ்சம் ப்ரஷ்ஷில் இருந்து கொஞ்சம் மேலே போயிட்டு நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நாள் வந்து துருப்பிடிக்கிறத தள்ளி போடலாம். அதே நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பவுடர் கோட்டிங் பண்ணிட்டோம்னா நீண்ட நாட்களுக்கு துருப்பிடிக்காமல் இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்டாண்டெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ராலி செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ட்ராலி பார்த்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் இது வரைக்கும் துருப்பிடிக்காமல் நல்லாயிருக்கு. அதனால் நம்ம HOIO ஃபார்ம்ஸ் கிட்ட பேசியிருந்தேன். இந்த மாதிரி எம்எஸ் மெட்டல் பயன்படுத்தி ஸ்டாண்டு வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம டிசைன் பண்ணி கொடுத்தா உங்களால் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்களும் டிசைன் கொடுங்க, கண்டிப்பாக செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம ஒரு இதே மாதிரி எல்லாங்கள்லாம் வாங்கி அதை வந்து டிசைன் பண்ணி எப்படி பண்ணால் நமக்கு வந்து ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி அளவுகள் எல்லாமே நம்ம எப்போவுமே நம்ம வீடியோவில் கொடுக்குற மாதிரி அளவுகளை HOIO ஃபார்ம்ஸ்ட்டை கொடுத்துருந்தேன். அவங்களும் அந்த அளவை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்டாண்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம என்னென்னலாம் டேர்ம்ஸ் சொன்னோமோ அந்த டேர்ம்ஸில் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டை செஞ்சு அனுப்பியிருக்காங்க. அந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது அன்பாக்சிங் மட்டும் கிடையாது, அன்பாக்சிங் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஸ்டாண்டை அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு கிஃப்ட்டும் பண்ண போகிறோம். இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கிடைக்கும், அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத பற்றி இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டை நம்ம அன்பாக்சிங் பண்ணி இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன பொருள் இருக்குன்றத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த பொருளை எடுத்து அதை எப்படி அசெம்பிள் பண்ணுறது அப்படின்றதையும் உங்களுக்கு விளக்கமாக காமிக்கிறேன். பாக்ஸுக்குள்ளார 2 ட்ரெயின் செல் இருக்குது, கூடவே 2 லெக் இருக்குது, அதுக்கு தேவையான அக்சரிஸ் இருக்குது, உள்ளார இந்த ஸ்டாண்டோடைய பேஸ் இருக்குது. ஸோ இந்த அட்டை பாக்ஸை பக்கம் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு இதை எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காமிச்சிட்றேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னா, இதுக்கு தேவையான இந்த லெக்குக்கு பயன்படுத்தக்கூடிய புஷ்ஷு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ், அதுக்கப்புறம் இது டைட் பண்ணுறதுக்கு தேவையான அலன் கீ. ஸோ இவ்வளோ தான். இதுக்கு ஸ்பேனர் எதுவும் தேவையில்லை. நம்ம ஏற்கனவே ஏபிஎஸ் பைப் ஸ்டாண்ட்லாம் எப்படி அலன் கீ மட்டும் வச்சு பயன்படுத்துவோமோ அதே மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக பக்காவாக ரேப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லெக் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டோடைய டாப்பு. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரெயின் செல் வச்சுட்டு அதுக்கு மேலே க்ரோ பேக் வைக்க போகிறோம். ஸோ இதையும் பிரிச்சிடலாம் முதல்ல. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதுதான் டாப்பு, இது பாட்டம். இந்த பாட்டமில் ஆல்ரெடி இந்த ரெவிட் நட்டு அவங்களே அடித்து கொடுத்துட்றாங்க. இதை எடுத்து நம்ம இப்படி வச்சு அசெம்பிள் பண்ண வேண்டியது தான். இந்த 4 ஸ்க்ரூ போட வேண்டியது தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த 4 ஸ்க்ரூ போட்டோம்னா நமக்கு ஸ்டாண்ட் ரெடி. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எல் ஷேப்பை உள்பக்கமாகவும் வச்சுக்கலாம் அல்லது வெளிப்பக்கமாகவும் வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல் ஷேப் வந்து உள்பக்கமாக திருப்பி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்லாட் தெரியாது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா, ஆல்ரெடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 4 ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவை வச்சுட்டு இதோட டைட் பண்ண வேண்டியது தான். முதல்ல ஒவ்வொரு ஸ்க்ரூவாக டைட் பண்ணலாம். ஃபுல் டைட் பண்ணிடுவேன்னா சும்மா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணி நிப்பாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேவைப்பட்டால் நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வாஷரும் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாவது ஷேக்கிங் இருக்குது அப்படின்னா வாஷர் பயன்படுத்திங்க. ஷேக் இல்லைன்னா வாஷர் தேவையில்லை, அப்படியே டேரெக்டாக ஸ்க்ரூ மட்டும் டைட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்க்ரூ போட்டாச்சு. அடுத்து 2வது ஸ்க்ரூ. இந்த ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ஸ்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்கு. அதனால் இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த பவுடர் கோட்டிங் பண்ண பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார போயிட்டு ஜாம் ஆகிருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரூவை வச்சு சும்மா ஒரு தட்டினீங்கன்னா போயிடும். அடுத்ததான் 4வது ஸ்க்ரூ. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூவும் போட்டாச்சு.
இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் ஃபுல் டைட் பண்ணணும். அவ்வளோதாங்க. இப்போது ஸ்டாண்ட் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டாண்டை கவுத்து வச்சிடுறேன். கவுத்து வச்சுட்டு இந்த புஷ் இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே இதில் இன்சர்ட் பண்ண வேண்டியது தான். இந்த புஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா நம்ம ஸ்டாண்டை நகர்த்தும் போது புஷ்ஷு மட்டும் கலண்டு வந்துடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருக்கோம். நீங்கள் தட்டி தான் உள்ளே அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு ஸ்டாண்டு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ரெயின் செல் நமக்கு ஏற்கனவே தெரியும், இது அப்படியே ஃபிட் பண்ணுறது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட அளவு கரெக்டாக 10 இன்ச்சு கொடுத்துருக்கோம். இந்த ட்ரெயின் செல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சைடில் வந்து அடிஷ்னல் நாப் இருக்கும். இந்த நாபெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து ட்ரெயின் செல்லை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நாபு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் உள்ளார அப்படியே இன்சர்ட் பண்ணி தான் வைக்க போகிறோம். அதனால் இந்த சைடில் இருக்கக்கூடிய நாபு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் ஃபுல்லாக உள்ளார போல். நாபை கட் பண்ணால் தான் உள்ளார போகும். அப்படி இல்லை நீங்கள் வந்து நாபு கட் பண்ணாமல் வைக்கிறனாலும் உங்கள் விருப்பம் வச்சுக்கலாம். நாபை கரெக்டாக கட் பண்ணால் தான் பக்காவாக இந்த பக்கம் ஷீட்டாக இருக்க மாதிரி அந்த பக்கமும் ஷீட் ஆகும். நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணி காமிச்சிடுறேன். அந்த கார்டன் கட்டரை வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த நாப் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டில் வச்சா பக்காவாக சீட் ஆகும். இப்போ இந்த ஸ்டாண்டோடைய அகலம் நான் ஏற்கனவே சொன்னேன், அகலம் 10 இன்ச்சு, நீளம் 40 இன்ச்சு. இந்த மாதிரி எம்எஸ் மெட்டீரியலான எல் ஆங்கிள் பயன்படுத்தி நம்ம கார்டன் ஸ்டாண்டு செய்கிறதால என்னென்ன பாதகங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், நம்ம எம்எஸ் மெட்டீரியல் பயன்படுத்தி ஸ்டாண்டு செய்யும்போது அது துருப்பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த ஸ்டாண்டில் சீக்கிரமாக துருப்பிடிக்காத அளவுக்கு பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்கோம். பொதுவாக நம்ம இந்த மாதிரி எம்எஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாமே வெல்ட் பண்ணி தான் வரும். அப்படி வெல்ட் பண்ணும்போது இது பாக்ஸ் பண்ணும்போது பெருசாக வரும். அதனால் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் போல்ட் நட்டு போட்டு நம்ம இந்த லெக்கெல்லாம் வந்து ஈஸியாக பிரிக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். மொத்தமாகவே போல்ட் நட்டு போட்டு ட்ரை பண்ணிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாகவே போல்ட் நட்டு போட்டோம்னா உங்களுக்கு ஸ்டாண்டோட ஸ்டெபிலிட்டி இருக்காது, ஷேக் ஆகும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த லெக்கில் மட்டும் பார்த்திங்கன்னா போல்ட் போட்டு சுற்றியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் பண்ணியிருக்கோம். அந்த வெல்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வெல்டிங் பண்ணுற இடங்களில் அந்த வெல்டிங் பண்ணது போக மீதி கசடுகள் இருக்கும். அந்த கசடுகளுக்கு மேலே வந்து பெயிண்ட் ஒட்டி இருந்ததுன்னா சீக்கிரமாக உரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாண்டை வந்து மாடி தோட்டத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா அது வெல்டிங் பண்ணியிருக்கிறதுல முதல்ல துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம நிறைய வெல்டிங் ஜாயிண்ட் கொடுத்துருந்தோம்னா அந்த ஜாயிண்ட் எல்லாமே துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படின்றதால முடிஞ்ச வரைக்கும் அந்த ஜாயிண்ட்ஸ் வந்து குறைச்சிருக்கோம். ஒரே லென்த்து எல்லைங்களை எடுத்து இந்த கார்னரில் மட்டும் தனியாக வந்து 90 டிகிரி கட் பண்ணி அதை பெண்ட் பண்ணி அந்த பெண்டிங்கில் மட்டும் வெல்டிங் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணுறதால நமக்கு வெல்டிங் பண்ணுற இடங்கள் வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இது மாதிரி பெண்டிங் பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் ஸ்டாண்ட் வச்சுருக்கும் போது கட் பண்ணி ஷார்ப்பாக வெல்டிங் பண்ணியிருந்தோம்னா அந்த வெல்டிங் பண்ண எட்ஜு வந்து நம்ம அது பக்கத்தில் நடக்கும்போது நம்ம காலில் ஏதாவது கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த மாதிரி பெண்ட் பண்ணி அந்த பாட்டமில் மட்டும் வெல்ட் பண்ணியிருக்கிறதால சைடில் வந்து கர்வ் ஷேப்பில் தான் இருக்கும். அந்த கர்வ்டாக இருக்கிறதால உங்களுக்கு நம்ம சப்போஸ் நம்ம மாடி தோட்டத்தில் நடக்கும்போது நமக்கு இடித்தாலும் நமக்கு எந்தவித சிராய்ப்பும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் ஸ்டாண்ட் செய்யும்போது இந்த பெட்டும் பார்த்தீங்கன்னா மெட்டல்லே செஞ்சுருவாங்க. இந்த பெட்டும் மெட்டல்லே செய்கிறதால என்ன ஆகும்னா அதுக்கு மேலேயே நம்ம க்ரோ பேக் வைக்கிறதால க்ரோ பேக் வந்து பார்த்திங்கன்னா எந்நேரமும் ஈரமாகவே இருக்கும். அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா சுற்றி இந்த ஃப்ரேம் மட்டும் மெட்டலில் பண்ணிவிட்டு உள்ளார வந்து ட்ரெயின் செல் வச்சு பண்ணியிருக்கோம். அந்த ட்ரெயின் செல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம 5x2 ஸ்டாண்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ட்ரெயின் செல் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். கரெக்டாக அந்த ட்ரெயின் செல் சைஸுக்கும் இந்த ஸ்டாண்ட் சைஸுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி 40 இன்ச்சு நீளத்தில் 10 இன்ச்சு அகலத்தில் இந்த ஸ்டாண்டு பண்ணியிருக்கோம். இன்னும் இதோடைய ஸ்டெபிலிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக செய்கிறதோ இல்லை வேறு மாடலில் செய்கிறதோ நம்ம நண்பர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் மற்ற டிசைன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு செய்யலாம்னு இருக்கோம். அடுத்ததாக இந்த ஜாயிண்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து இந்த லெக்கும் இது ஃப்ரேமும் ஜாயின் பண்ணுற இடத்துல போல்ட் நட்டு போட்டு டைட் பண்ணுவாங்க. நம்ம போல்ட் நட்டு போட்டு டைட் பண்ணும்போது 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஸ்பேனர் தேவைப்படும். கீழே பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேனரும் மேலே வந்து டைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேனர் தேவைப்படும். அதுக்கு பதிலாக நம்ம அலன் ஸ்க்ரூ யூஸ் பண்ணியிருக்கோம். அலன் ஸ்க்ரூ யூஸ் பண்ணியிருக்கிறதால நம்ம ஏற்கனவே நம்ம மாடி தோட்டத்தில் அலன் கீ வச்சு தான் நம்ம ஸ்டாண்ட் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கோம். அதே அலன் கீயை இதுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஒரு அலன் கீ இருந்தால் போதும், நீங்கள் ஸ்டாண்ட் செஞ்சு முடிச்சிடலாம். கீழ்ப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நட்டுக்கு பதிலாக ரிவ் நட் பயன்படுத்திருக்கோம். இந்த ரிவ் நட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிட் டைப்பில் இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம இந்த லெக்கில் வந்து அதை ரிவிட் பண்ணிடுவோம். ரிவிட் பண்ணதுக்கப்புறம் அந்த நட்டு வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும்.
கீழே வந்து நீங்கள் எந்த டூல்ஸும் வச்சு அதை பிடிக்க தேவையில்லை, அது டைட்டாக இருக்கும். அலன் கீ வச்சு வெறும் ஸ்க்ரூ மட்டும் டைட் பண்ணால் போதும், இதை ஈஸியாக வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணிடலாம். அடுத்த கட்டமாக இந்த ஸ்க்ரூ எல்லாமே நம்ம அயனில் பயன்படுத்தினோம்னா சீக்கிரமாக துருப்பிடிக்க ஆரம்பிக்கும்ன்றதால இந்த ஸ்க்ரூ மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ அதனால் இந்த ஸ்க்ரூவும் துருப்பிடிக்காது. ஒருவேளை நீங்கள் அயனில் செஞ்ச ஸ்க்ரூ வச்சு நீங்கள் ஸ்டாண்டை வச்சுட்டீங்க, நீங்கள் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து நம்ம வீடை காலி பண்ணிட்டு வேறு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து இதை கழட்ட முடியாது. ஆனால் எஸ்எஸ்ல இருக்கிறதால உங்களுக்கு துருப்பிடிக்காது, நம்ம எப்போ வேணாலும் இதை கழட்டிக்கலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டோடைய பாட்டமில் குறிப்பாக இந்த எட்ஜு தான் தரையிலேருந்து துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 1 இன்ச் உயரத்துக்கு பிளாஸ்டிக் புஷ்ஷஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு லெக் சைட்லேருந்தும் துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட டிசைனில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ட்ராலி பயன்படுத்தி நம்ம ஸ்டாண்டெல்லாம் மூவ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த ஸ்டாண்டையும் ட்ராலி பயன்படுத்தி மூவ் பண்ணலாம். அதுக்காக தான் உயரம் வந்து 9 இன்ச்சு கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் எப்படி நம்ம மாடி தோட்டத்தில் இந்த 5x2 ஸ்டாண்டெல்லாம் மூவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த ஸ்டாண்டையும் மூவ் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரெயின் செல் வந்து பார்த்தீங்கன்னா 30 mm திக்னஸ் இருக்குது. இந்த ஃப்ரேம் வந்து 25 mm திக்னஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரெயின் செல்லுலேருந்து ஒரு 5 mm வந்து பார்த்தீங்கன்னா கேப் கிடைக்கும். அதனால் பேக் மொத்தமும் இந்த ட்ரெயின் செல் மேலே தான் உட்காரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃப்ரேமில் டச் ஆகாது. அதனால் இந்த ஃப்ரேமோட எட்ஜும் துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரி, ஓகே, இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 இன்ச் நீளத்தில் 10 இன்ச் அகலத்தில் 9 இன்ச் உயரத்தில் ஒரு பேசிக் மாடல் ஸ்டாண்ட் இப்போ வந்து நம்ம தயாரிச்சிருக்கோம். இந்த ஸ்டாண்டை நம்ம சேனல் வீடியோஸை பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாராவது ஒரு சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கோம். இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் வந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு 48 மணி நேரத்துக்கு ஆக்டிவாக இருக்கும். 48 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அந்த 48 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதில் யாராவது ஒரு அதிர்ஷ்டசாலியை குலுக்கல் முறையில் தேர்வு பண்ணி அவங்களுக்கு இந்த ஸ்டாண்டை நம்ம அனுப்ப போகிறோம். இந்த ஸ்டாண்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு 2 தகுதிகள் இருக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ரெண்டாவது வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மாடி தோட்டம் இருக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரே இல்லாத ஒருத்தருக்கு நம்ம இந்த ஸ்டாண்டை வந்து கிஃப்டாக கொடுக்குறது நியாயம் கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டமே இல்லாத ஒருத்தருக்கு இந்த ஸ்டாண்டை கொடுத்தா அது எந்த பிரயோஜனமும் இருக்காது. செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கு மேலே யார் இந்த அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறத தேர்வு செஞ்சு அவங்களுக்கு வந்து கால் பண்ணுவோம். அவங்க நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் அதே மாதிரி அவங்க வீட்டில் மாடி தோட்டம் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து வீட்டுக்கு டோர் டெலிவரி அனுப்பப்படும். இவங்க ஸ்டாண்டுக்கும் காசு கொடுக்க தேவையில்லை, ஸ்டாண்டு அனுப்புறதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜும் கொடுக்க தேவையில்லை, அவங்க வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் முடிஞ்சால் நீங்கள் உங்கள் தோட்டத்தில் இந்த ஸ்டாண்டை அசம்பிள் பண்ணி அது தொட்டிலாம் வச்சு அது எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஃபீட்பேக் வீடியோவாக கொடுக்கலாம். அப்படி நீங்கள் கொடுக்குற வீடியோக்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் ஒரு கிளிப்பிங்ஸாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டை பெறுவதற்கான போட்டியில் நீங்கள் கலந்துக்கணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுலேருந்து 48 மணி நேரத்துக்கு லைவில் இருக்கும். அந்த 48 மணி நேரத்துக்குள்ளார போயிட்டு நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து HOIO ஃபார்ம்ஸ் வெப்சைட்டுக்கு போகும். அந்த வெப்சைட்டில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லான்ச் கிவ் அவே அப்படின்னு சொல்லி ஒரு லோகோ இருக்கும். அந்த லோகோக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் அர்ன்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேர், உங்கள் ஊர், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், கீழே வந்து உங்களுடைய முழு விலாசம், அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன பண்ணும், உங்களுடைய பதிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றதுக்கான ஒரு மெசேஜ் காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களுடைய தகவல் எல்லாம் எங்களுக்கு வந்துடும். நாங்கள் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதை வந்து ஒன்றா சேர்த்து ரேண்டமாக ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த பரிசை வந்து கொடுக்க போகிறோம். அந்த குலுக்கல் முறை எப்படி நடத்துகிறோன்றதும் முடிஞ்சால் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுக்குறேன். சரி, இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு தான் வந்து பரிசாக போக போகுது. அப்படி இல்லை எனக்கு வந்து நான் வந்து பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த ஸ்டாண்டு வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. வேணுங்கிறவங்க அந்த ஸ்டாண்டையும் கிளிக் பண்ணி வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டை டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் HOIO ஃபார்ம்ஸ்கிட்ட இந்த அளவுகளெல்லாம் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க நம்ம சொன்ன அளவுகளை பயன்படுத்தி இந்த ஸ்டாண்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டோடைய அளவுகள் எல்லாமே நான் சொல்லிடுறேன். வேணுங்கிறவங்க உங்களுக்கு பக்கத்தில் வெல்டிங் ஷாப் இருந்ததுன்னா நீங்களே செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ரெடிமேடாக தான் வேணும் அப்படின்னா HOIO ஃபார்ம்ஸில் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இந்த பேசிக் மாடல் ஸ்டாண்ட் மட்டும் தான் வடிவமைச்சிருக்கோம். இன்னும் நம்ம நண்பர்களுடைய கருத்துக்களை கேட்டு அடுத்தடுத்த மாடல் ஸ்டாண்டும் நம்ம வடிவமைக்கலான்னு இருக்கேன். அப்படி வடிவமைக்கும் போது இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாண்டும் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொருத்தருக்கு கிஃப்டாக வழங்கப்படும். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.